ஒடுக்கம். அப்போ இது மாதிரி ஜீவர்களிடம் அன்பு காட்டுவது நோக்கமே நமது ஆன்மாவை ஆக்கம் பெற்றுக் கொள்வதிலும் மோட்ச லாபத்துக்கு அதுவே துணையாக இருக்கும். மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு நம்ம மோட்சத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா, மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அது நம்ம ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், அறிவு தெளிவடையும். அறிவு தெளிந்தவர்கள் தான் உடம்பை பற்றி அறிவார்கள். அப்போ உடம்பை பற்றி அறிகிறவன் அதுக்கு பலகீனங்கள், உடம்பு என்ன ஏன் வளர்ச்சி வினாடி மாற்றம் அடையுது, பரிணாம வளர்ச்சின்னா பசி. அப்போ உடம்பு பசிக்கு உணவு சாப்பிட்றோம், உடம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ உடம்பின் தன்மை அறிந்தவன் உயிரை அறிவான். உடல் மாசே உயிர் மாசு. அப்போ உடல் மாசுபட்டிருக்கு, அது மும்மலத்தால், மலச்சல சுக்கிலத்தால் அல்லது மலச்சல சுரணித்தால். அப்போ மாசுபட்ட உடம்பில், மும்மலமாகிய உடம்பில் ஆன்மா தங்கியிருக்கு, ஆன்மாவும் மாசுபட்டிருக்கு. இப்போ அன்னதானம் செய்யும்போது அல்லது மற்ற ஜீவராசியின் கருணை காட்டும்போது தெளிந்த அறிவு வரும், சிறப்பறிவு வரும்.